ஸோ ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல் பேர் என்னென்னா CURA. ஸோ இந்த CURA ஸ்லைசரில் தான் நம்ம வந்து நம்மளோட 3D மாடலை GCODE கன்வெர்ட் பண்ண போகிறோம். GCODEனா ஜாமெட்ரிக் கோட்ஸ். ஸோ இந்த ஜாமெட்ரிக் கோட்ஸை பேஸ் பண்ணி தான் 3D பிரிண்டர் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போனோன்னா இதில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது பிரிண்டரோட நேம் இதில் இருக்குது, கிரியாலிட்டி என்டர் 3 ப்ரோ. அதுக்கப்புறம் நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அந்த இன்ஃபர்மேஷனுமே இதில் கொடுத்துருவோம். PLA. ஸோ நிறையா அதை தவிர்த்து நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது, PLA, ABS, ASA. ஸோ நம்ம இப்போ வந்து PLA தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்து நம்மளோட நாசில் டைமென்ஷன் என்னென்னு கொடுக்கணும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற 3D பிரிண்டரோட நாசில் வந்து 0.4 mm. இது வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான நாசில் டைமென்ஷன். ஸோ உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து டைமென்ஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், நாசில் டைமென்ஷனை, இல்லாட்டி இன்னமும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நம்மளோட மாடலை இம்போர்ட் பண்ணலாம். கஸ்டம் கீ செயின் நம்ம லாஸ்ட் டைம் டிசைன் பண்ண கஸ்டம் கீ செயினை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஒன்ஸ் இம்போர்ட் பண்ணோன்னா நம்ம கஸ்டம் கீ செயின் வந்து நம்மளோட பில்டு பிளாட்ஃபார்ம் இருக்கிற பில்டு பிளாட்ஃபார்மில் வந்து ப்ளேஸ் ஆகிரும். ஸோ எடுத்தோடனே இங்கே வந்து மேஜர் செட்டிங்ஸ் நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம் என்னென்ன ஐக்கான்ஸ்லாம் இருக்குன்னு CURAவில். ஸோ இந்த ஐக்கானை வச்சு நீங்கள் வந்து உங்களோட மாடலை வந்து எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணலாம் பில்டு பிளாட்ஃபார்மில். ஸோ இதுதான் அந்த மேஜராக இந்த ஐக்கானோட யூஸ். அதுக்கப்புறம் இதை வந்து மேலேயும் மூவ் பண்ணிக்கிறலாம், எல்லா XYZ 3 டேரெக்ஷன்லேயும் மூவ் பண்ணிக்கிறலாம். அடுத்து we have ஆப்ஷன் கால் ஸ்கேல். ஸோ இந்த மாடலை நான் பெருசாக்கணுன்னா நான் இதை வந்து யூனிஃபார்ம் ஸ்கேலிங்கில் இருக்குது. நான் இப்போ மாடல் 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா 500 கொடுத்தோன்னா இட் வில் இன்க்ரீஸ் தி மாடல் சைஸ். ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும் என்னோடய மாடல் வந்து இப்போ 5 டைம்ஸ் பெருசாகிடுச்சு. ஸோ நான் பழையபடி ஸ்கேல் டவுன் பண்ணிடுறேன். இனிஷியலாக என்ன ஸ்கேலில் இருந்துச்சோ அதுக்கே கொண்டு வந்துடுவோம். நோ அடுத்து என்ன ஐக்கான் இருக்குன்னா இந்த ஐக்கானை வச்சு நம்ம வந்து மாடலை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். எந்த ஓரியன்டேஷனில் நம்மளுக்கு வேணுமோ அந்த ஓரியன்டேஷனில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸ்லைசர்னால் என்ன, ஓவர் ஹேங்னா என்ன, 3D பிரிண்டிங் டெக்னாலஜிஸ் எல்லாமே செப்பரேட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவுக்கு நம்ம இந்த மாடல் எப்படி ஸ்லைஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நான் இந்த பர்டிகுலர் மாடலை பழைய ஓரியன்டேஷன்லேயே வச்சிட்றேன். ஓகே 90 டிகிரி. ஸோ அடுத்து நம்ம போக மித்த செட்டிங்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம் அடுத்த வேறு காம்ப்ளெக்ஸ் மாடல்ஸை வச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான பேராமீட்டர்ஸ் வந்து இதுதான், லைக் நம்மளோட லேயர் ரெசல்யூஷன், அதாவது என்ன திக்னஸில் நம்மளோட மெட்டீரியல் வந்து பிரிண்ட் பண்ணணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பேராமீட்டர் 3D பிரிண்டிங்கில். ஏன்னா 3D பிரிண்டிங் ப்ராசஸே லேயர் பை லேயர் ப்ராசஸில் தான் நடக்குது. ஸோ இதை வந்து நம்ம ப்ராப்பராக டிஃபைன் பண்ணணும் பேஸ்ட் ஆன் தி அப்ளிகேஷன். ஸோ இப்போ நான் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில் வைக்கிறேன், வச்சுட்டு நான் என்னோடய மாடலை வந்து ஸ்லைஸ் பண்ணுறேன். ஸ்லைஸ்னுங்கிற என்னென்னா என்னோடய மாடலை வந்து லேயர் பை லேயராக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ அந்த கன்வெர்ட் பண்ணோன்னா அந்த கன்வர்ஷன் எல்லாமே GCODE நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் கிடைக்கும் இந்த ஸ்லைசர்லேருந்து. ஸோ ஃபஸ்ட் நான் ஸ்லைஸ் பண்ணிடுறேன். ஸோ ஸ்லைஸ் ஆகிட்டுருக்கு மாடல். ஸ்லைஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிவ்யூ, ஸோ இதில் ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் டைம் வந்து 22 minutes 2 grams மெட்டீரியல் தேவைப்படும். அந்த ஃபிலமெண்ட்டோட மீட்டர்ஸ் லென்த்து வந்து 0.71 meters ஆஃப் ஃபிலமெண்ட் வந்து நம்மளுக்கு இந்த மாடலில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ க்ளோஸ் டு 22 minutes வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த ப்ரிவியூவில் போய் நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த மாடல் வந்து எப்படி பிரிண்ட் ஆக போகுதுன்னு. ஸோ நான் ஸ்லைஸ் சொன்னேன்னா ஸ்லைஸுங்கிறது லேயர் பை லேயராக மாடலை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பர்டிகுலர் ஐக்கானை வந்து நான் கீழே ட்ராப் டவுன் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியுது பாருங்கள். ஸோ எப்படி இந்த மாடல் வந்து பிரிண்ட் ஆகும் அப்படின்னு 3D பிரிண்டிங் மிஷினில் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம்னா அந்த மாடல் இப்படி தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இதை நான் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த டூல்லையே. ஸோ ஃபஸ்ட் லேயர் வந்து இதுலேருந்து எப்படி இது மாடல் 1 by 1 பிரிண்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ நாசில் வந்து மூமெண்ட்லாம் இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து மேஜர் செட்டிங்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் குவாலிட்டின்னு வச்சுருக்கோம், லேயர் ஹைட். ஸோ இப்போ நான் லேயர் ஹைட் என்ன பண்ணுறேன், சூப்பர் குவாலிட்டின்னு வைக்கிறேன். ஸோ இதில் 0.2னா என்னென்னா என்னோடய லேயர், இந்த லேயர் பை லேயர் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ ஒவ்வொரு லேயர் வந்து 0.2 mm. ஸோ இந்த லேயர் இது வந்து ஃபஸ்ட் லேயர். ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட் லேயரோட திக்னஸ் வந்து 0.2 mm. ஸோ இது மாதிரி என்னோடய செகண்ட் லேயரோட திக்னஸ் வந்து, ஸோ லேயர் 2 போனோன்னா அது ஒரு 0.2 mm. இது இப்படி இந்த மாதிரி 0.2 mm என்னோடய என்டையர் மாடலை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுதான் இந்த ஸ்லைஸுங்கிற ஆப்ரேஷனுக்கு மீனிங். ஸோ அடுத்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ எத்தனை லேயர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். டோட்டலாக நம்மளுக்கு 20 லேயர்ஸ் இருக்குது. 20 × 0.2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 4 mm வருமா. ஸோ நம்மளோட மாடலோட
டைமென்ஷன் இங்கே நீங்கள் ப்ரிப்பேரில் போய் பார்க்கலாம். செலக்ட் பண்ணி இந்த ஸ்கேலுங்கிற ஆப்ஷனில் போய் பார்த்தா தெரியும். ஸோ Z வந்து 4 mm. ஸோ அதுதான் அப்புறம் இது நம்ம லேயர் வந்து 0.2 நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறதுனால 20 லேயர்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய அப்ளிகேஷனுக்கு தகுந்தாப்பில் நான் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இப்போ ரொம்ப குயிக்காக பிரிண்ட் பண்ணணும், எப்படி இருக்கும் விஷுவலாக பார்க்கணும், ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னா நான் வந்து லோ குவாலிட்டியில் போவேன். ஸோ லோ குவாலிட்டியில் போகிறப்ப எனக்கு வந்து லேயர் ஹைட் வந்து 0.28 இருக்கும். ஸோ 0.28 வச்சு நான் ஸ்லைஸ் பண்ணேன்னா உங்களுக்கு 2 விஷயம் நடக்கும். பிரிண்டிங் டைம் வந்து டிஃபர் ஆகும். இதான் மேஜர் சேஞ்சஸ் லேயர் ஹைட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ பிரிண்ட் டைம் வந்து இப்போ 22 மினிட்ஸ் இருந்துச்சு, இப்போ வந்து 17 மினிட்ஸ் டைம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம வந்து நம்பர் ஆஃப் லேயர்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு. 20 இருந்துச்சு, இப்போ 14 தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு லேயரும் 0.28 mm இருக்கும். ஸோ அதே அப்ளிகபிள் டு இப்போ நான் சூப்பர் குவாலிட்டி, எனக்கு ரொம்ப சூப்பர் சர்ஃபேஸ் ஃபினிஷ் வேணும், அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு வந்து நான் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கணும், சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஸ்மூத்தாக இருக்கணும்னா நான் சூப்பர் குவாலிட்டி போவேன். சூப்பர் குவாலிட்டி போயிட்டு நான் ஸ்லைஸ் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்பர் ஆஃப் லேயர்ஸ் அப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப டீட்டெயில்ஸ் நல்லா தெளிவாக இருக்கணும். அதனால நம்ம வந்து ரொம்ப ஃபைன் குவாலிட்டியில் இப்போ பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ 36 மினிட்ஸ் 22 மினிட்ஸ்லேருந்து இப்போ 36 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் லேயர் ஹைட்டோட எஃபெக்ட் ஆன் பிரிண்டிங் டைம். அண்டு அந்த பிரிண்டிங் டைம் அதனால் என்ன இன்னொரு எஃபெக்ட்னா அதோட சர்ஃபேஸ் ரஃப்னஸ் அண்ட் குவாலிட்டி. ஸோ அது உங்களுக்கு அப்ளிகேஷனை பொறுத்து நம்ம ஜென்ரலாக மோஸ்ட் ஆஃப் தி அப்ளிகேஷன் நம்ம இதுக்கு போனோம்னா ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியே போயிடலாம். ஸோ அடுத்து உள்ள மேஜர் பேராமீட்டர்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபில். ஸோ இந்த இன்ஃபில் வந்து என்னென்னா எவ்வளோ மெட்டீரியல் வந்து நம்ம 3D பிரிண்டட் காம்போனன்ட்குள்ளே நம்ம வைக்கணும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், 20% இன்ஃபில்னு கொடுக்குறேன். ஸோ இன்ஃபில்னு கொடுத்து நான் ஸ்லைஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து என்னோடய அப்ளிகேஷனை பொறுத்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் என்னோட மாடல், அதை பொறுத்து நான் இதை டிசைட் பண்ணுவேன். ஸோ 20% இன்ஃபில் கொடுத்துட்டு ப்ரிவியூ போயிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ள இதெல்லாம் ஃபுல் சாலிட் இருக்காது. ஸோ இதான் 3D பிரிண்டரோட இன்னொரு மேஜர் அட்வான்டேஜ். நம்ம மெட்டீரியலை வந்து கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே நம்மளுக்கு மெட்டீரியல் வேணுமோ அங்கே மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். சில அட்வான்ஸ் செட்டிங்ஸ்லாம் இருக்குது க்யூராவில். நம்ம அடுத்தடுத்து போகிறப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அட்வான்ஸ் செட்டிங்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணி கஸ்டம் இன்ஃபில்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த டென்சிட்டி நம்ம வந்து வேரி பண்ணலாம், எங்கே வேணுமோ அந்த இடத்துல மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் 20 வச்சுருக்கேன், மெட்டீரியல் எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்கள், 2 grams ஆகுது. இப்போ மெட்டீரியல் வந்து இங்கே உள்ள கம்மியாக தான் இருக்குது, 20% ஆஃப் வால்யூம் தான் மெட்டீரியல் ஃபில் ஆகிருக்கு. இப்போ நான் 100 வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் காட்டி நான் காட்டுறேன். ஸோ இப்போ நான் ஸ்லைஸ் பண்ணுறேன் திருப்பி. ஸோ நான் திருப்பி ஸ்லைஸ் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கம்ப்ளீட் மெட்டீரியல், இந்த என்டையர் வால்யூமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெட்டீரியலால் ஃபில்லாக இருக்கும். ஸோ ஆனால் அதே டைமத்தில் உங்களுக்கு மெட்டீரியல் பாருங்கள், முதல் 2 grams ஆச்சு, இப்போ 3 grams ஆகிருக்கு. ஸோ மெட்டீரியல் வந்து வால்யூம் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நம்மளோட இன்ஃபில் லோட பர்சன்டேஜை வச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக சாலிட் வேணும்னா உங்களுக்கு அதிகமான மெட்டீரியல் தேவைப்படும். ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான ஆப்ஷன் வந்து சப்போர்ட். ஸோ சப்போர்ட்னா எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ஜென்ரலாக 3D பிரிண்டிங் வந்து நம்ம லேயர் பை லேயராக பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ இப்போ வீடெலாம் கட்டுறோம்ல, வீடு கட்டுறப்போ நம்ம காங்க்ரீட் போடுறப்போ நம்ம மேலே இந்த ஃபைனல் காங்க்ரீட் போடுவாங்கள்ல மேலே ஸ்லாப்க்கு, அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் வைப்பாங்க யூஸ்வலாக கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ. ஸோ அது காரணம் என்னென்னா அந்த ஸ்லாப் வந்து வெயிட்டு வந்து அதனால் தாங்க முடியாது, அதனால் கீழே வந்து சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் கொடுத்து அதை நம்ம வந்து வித் ஸ்டாண்ட் பண்ணுறோம் அந்த ஹோல்ட் பண்ணுறதுக்கு, அது க்யூர் ஆகிற வரைக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கீழே உள்ள பாட்டம்லாம், இந்த பாட்டம் சர்ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் தெரியுதா. ஸோ இதெல்லாம் ஓவர் ஹேங் ஆக்சுவலாக இங்கே 3D பிரிண்டிங் ப்ராசஸில். ஏன் ஓவர் ஹேங்னா அதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு மெட்டீரியலே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம பிரிண்ட் பண்ணுறப்ப அது என்ன ஆகும்னா அது கீழே விழுந்துடும், அதுக்கு சப்போர்ட் கீழே இல்லாதனால. ஸோ நம்ம வேறு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிளை வச்சு நம்ம டீட்டெயிலாக சப்போர்ட் ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் நான் இப்போ வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் மட்டும் பண்ணிடுறேன் சப்போர்ட்னா என்னென்னு. ஸோ நம்ம சப்போர்ட் ஸ்ட்ரக்சரை ஸோ இந்த மாடலுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் ஹேங் இருக்குது. ஸோ அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் தேவைப்படும். ஸோ நம்ம சப்போர்ட் ஸ்ட்ரக்சரை வச்சு இந்த மாடலை பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோ இந்த மாடலை இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டிஸ்கில் சேவ் பண்ணுறேன். சேவ் டு டிஸ்க், கஸ்டம் கீ செயின். இந்த இடத்துல GCODE உங்களுக்கு ஃபைலில் இருந்தால் பார்த்தா தெரியும், இது GCODEன்னு காட்டுது பார்த்தீங்களா. ஸோ ஃபார்மேட்டே மாறிடுச்சு. ஃபஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணது STL, நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிறது இந்த க்யூராலேருந்து சாஃப்ட்வேரில் GCODES. ஓகே, ஸோ இந்த GCODE என்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபோல்டரில் வந்தாச்சு, கஸ்டம் கீ செயின்.
ஸோ இந்த இருக்குது ஜி கோட்ஸ். ஸோ இந்த ஜி கோட்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இதில் ஃபுல்லாகவே ஒன்லி இதில் வந்து அந்த மிஷின் கண்ட்ரோல் பண்ணுற பேராமீட்டர்ஸ் XYZ லொக்கேட் பண்ணுறதுக்கான பேராமீட்டர்ஸ் ஃபுல்லாக இருக்கும். ஸோ டீட்டெயிலாக நம்ம இன்னொரு வீடியோவில் ஜி கோட்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபார் டைம் பீயிங் நம்ம இந்த ஃபார்மெட் மட்டும் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஜி கோடுங்கிற ஃபார்மெட் இதை தான் நம்ம என்ன 3D பிரிண்டிங்க்கு இன்புட்டாக கொடுப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த மாடலை பிரிண்ட் பண்ணி அது எவ்வளோ ஃபங்க்ஷனலாக ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுவோம். தேங்க்யூ.